ஐவிஎஃப் அப்படிங்கிறது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் இங்கிலீஷில் சொல்கிறோம். அதையே கரு வெளியில் வச்சு வளர்க்குறது தான், அதாவது டெஸ்ட் பேபின்னு லோக்கலாக சொல்கிறோம். ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க மருத்துவ சிகிச்சைக்கு அடுத்தபடியாக வர்றாங்க. அப்படி வரும்பொழுது இது இவங்களுக்கு இந்த தம்பதிக்கு ஐவிஎஃப் செய்தாக வேண்டும் அப்படிங்கிறக்கூடிய முடிவு நம்ம எப்போ எடுக்கிறோம்? நம்மளோட டயக்னோசிஸ் எதுக்காக நம்ம ஐவிஎஃப் பண்ணிக்கிறோங்கிறத பேஷண்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அன்கன்சுமேஷன் சொல்லுவோம். சில பேர் கல்யாணம் 10 வருஷம்னாலும் உடலுறவு கொள்ளாதவங்கலாம் இருக்காங்க. இதில் 100% சக்ஸஸ் இல்லைங்கிறத விட நம்ம 100% சக்ஸஸ் வரணும்னா என்ன ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனோம்னா நமக்கு 63 days ஆகும். இப்போ எக்ஸ் நிறைய கொண்டு வரணும். அதாவது 10 to 15 எக்ஸ் நம்ம கொண்டு வரணும்னா அவங்களுக்கு ஆல்ரெடி டார்மெண்ட், அதாவது தூங்கிட்டு இருக்கிற எங்கெல்லாம் நம்ம எழுப்புறோம். அவரோட ஸ்பெர்ம் எடுத்து நம்ம அதை வாஷ் பண்ணி அதுக்குரிய மெத்தட் எடுத்து நம்ம அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு நல்ல ஸ்பெர்மாக செலக்ட் பண்ணலாம். அந்த 5 நாள் வளர கரு தான் எல்லா ப்ராப்ளத்தையும் மீண்டு நார்மலாக வருது. அப்படின்னா நம்ம கருமுட்டை எடுக்கும் போதே எல்லா விமனுக்கும் யூட்ரஸ் ரெடியாக இருக்காது. நம்ம கருமுட்டையும் கருவும் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அவங்க நேச்சுரலாக அடுத்த சைக்கிள் வரும் இல்லையா, அந்த சைக்கிளில் அவங்களோட யூட்ரஸை மட்டும் பார்த்து உள்ளே வைக்கும் போது அடிஷ்னல் சக்ஸஸ் வரதை பார்க்கணும். டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம இந்த வீடியோவில் ஐவிஎஃப் பற்றி பேசலான் இருக்கிறோம். ஐவிஎஃப் சம்மந்தமாக மக்களுக்கு நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், பயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தீர்த்து வைக்க முயற்சி பண்ண போகிறோம். அதற்காக நம்ம கூட இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிறாங்க சென்னை முகப்பேரில் ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர் வைத்திருக்கக்கூடிய டாக்டர் ஜி புவனேஸ்வரி அவங்க. இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் ஆழமாக பேச போகிறதுனால 2 பகுதியாக பிரிச்சிருப்போம் இந்த வீடியோவை. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பகுதி 1, பகுதி 2 நீங்கள் பார்த்துருங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டாக்டர்ஸ் அனுபவமிக்க திறமையான டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். முதல்ல ஐவிஎஃப்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி தரீங்களா? ஓகே. ஐவிஎஃப் அப்படிங்கிறது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் இங்கிலீஷில் சொல்கிறோம். அதையே கரு வெளியில் வச்சு வளர்க்குறது தான், அதாவது டெஸ்ட் பேபின்னு லோக்கலாக சொல்கிறோம். அதே மெடிக்கலாக நம்ம அதையே நம்ம உடலுக்குள்ளே நடக்கிறத வெளியில் வச்சு பண்ணுறோம். அதுதான் அவுட் சைடு, நம்மளோட உடலுக்கு வெளியில் வச்சு கரு உருவாக்குறது தான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகே. பொதுவாக ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க மருத்துவ சிகிச்சைக்கு அடுத்தபடியாக வர்றாங்க. அப்படி வரும்பொழுது இது இவங்களுக்கு இந்த தம்பதிக்கு ஐவிஎஃப் செய்தாக வேண்டும் அப்படிங்கிறக்கூடிய முடிவு நம்ம எப்போ எடுக்கிறோம்? அது கண்டிப்பாக அவங்களோட ஏஜை பொறுத்து தான். ஏன்னா ஒரு முடிவு ஐவிஎஃப் எப்போ செய்யணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று, அவங்க ஆல்ரெடி ஏஜ்டு ஆகிட்டு நிறைய அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஐவிஎஃப் தான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். குறிப்பாக எந்த ஏஜ் சொல்கிறீங்க மேம்? கண்டிப்பாக 35 இயர்ஸ் மேலேனாலே நம்ம ஐவிஎஃப்பை பற்றி திங்க் பண்ணுவோம். பட் ஆனால் சில பேருக்கு சில காரணங்கள் என்னென்னா இந்த காசு இருந்தால் இது ஐவிஎஃப் தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஒரு டெஸ்ட் இது டியூப் பிளாக் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு டியூப் எல்லாமே டேமேஜாக இருக்குன்னா 30% அந்த டியூபல் பெத்தாலஜின்னு சொல்லுவோம். அதாவது டியூப்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிறது தான் நிறைய காமன். அவங்களுக்கெல்லாம் நம்ம 25 இயர்ஸில் பார்த்தாலும் 23 இயர்ஸில் பார்த்தாலும் நம்ம ஐவிஎஃப் சொல்லுவோம். பட் காமனாக சொல்கிறது ஏஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஓகே, நம்ம ஒரு 5 இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு இனிஷியல் இது. ப்ளஸ் இந்த காலத்தில் நிறைய டெஸ்ட்டுங்க இருக்குது. அதை பேஸ் பண்ணியும் ஓகே இவங்களோட ரிசர்வ் கம்மியாக இருக்கா, ஏஎம்ஹெச் லெவல்னு ஒன்று பார்க்குறோம். அந்த பிளட் டெஸ்ட்டில் ஓரளவுக்கு 2 இருக்குது நார்மல். அது பெண்ணுக்கு டெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா மெயினாக ஒரு ஐவிஎஃப் சக்ஸஸோ இல்லை ப்ரெக்னன்சி சக்ஸஸோ பெண்ணோட வயதை பொறுத்து தானே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அவங்களோட ஏஜ் மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடியில் கரெக்டாக அவங்க ரிசர்வ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா நம்ம அந்த ஏஎம்ஹெச்னு ஒரு டெஸ்ட் எடுக்கும். அது ஒருவேளை 1.5 1 கீழே வருதுனாலே அது ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அதுக்கு மேலே நார்மல் ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணாமல் டைரெக்டாக ஐவிஎஃப் போகிறது பெட்டர் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறோம். சரி. இப்போ பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு ஐவிஎஃப் பண்ணணும் அப்படிங்கிறது டாக்டரோட முடிவு சரிதானா, அல்லது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை டாக்டர்ஸ் ரொம்ப வேகமாக ஐவிஎஃப்குள்ளே புஷ் பண்ணுறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அப்படி இருக்க போன உடனே ஐவிஎஃப் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற பயத்திலே இருக்காங்க. ஏன்னா நிறைய சென்டர்ஸும் அந்த மாதிரி நிறைய இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பப்ளிக்குக்கும் அந்த ஃபியர் இருக்குது, நம்ம போனாலே இங்கே ஐவிஎஃப் தானே அப்படிங்கிறது. பட் ஐவிஎஃப் சென்டர்னா ஐவிஎஃப் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் சில இடத்துல அந்த மாதிரி நடக்கிறதும் இருக்குது. அதனால் பேஷண்ட்ஸும் சூஸ் பண்ணிக்கணும். அதில் என்னென்னா 2 விஷயங்களை பார்க்கணும். நமக்கு
ஒன்று வந்து நம்ம இண்டிகேஷன் அவங்க கரெக்டாக தெளிவாக சொல்கிறாங்களா, நம்மளோட டயக்னோசிஸ் வந்து எதுக்காக நம்ம ஐவிஎஃப் பண்ணிக்கிறோங்கிறத பேஷண்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லலைனாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சில காரணங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்கா, அதில் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நிறைய இந்த ஸ்மால் சென்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, ஐ எம் நாட் பிளேமிங், எல்லாமே இட் இஸ் அட்வான்டேஜ் டு த பேஷண்ட் தான். ஏன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ரீச்சபிள் ஈஸியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் சில சென்டர்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஆகிட்டதுனால ஃபெசிலிட்டிஸே இருக்கிறதில்ல. அதாவது சர்ஜிக்கல் கரெக்ஷனோ நேச்சுரலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸோ இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அங்கே ஃபெசிலிட்டி இல்லாதப்போ அவங்கக்கிட்ட என்ன அவைலபிள் ட்ரீட்மெண்ட்டோ அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. த சேம் டைம் அடுத்த எஜ்ஜும் இருக்குது. சில கிளினிக்ஸில் வந்து அவங்களுக்கு அடுத்த ஃபெசிலிட்டி ஐவிஎஃப் இல்லைன்னா ஐவிஎஃப் வேணுங்கிறவங்களுக்கு கூட அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டே ஒரு 40 இயர்ஸ் கொண்டு போயிடுறாங்க. ஸோ இந்த 2 பக்கமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஐவிஎஃப் போகிறாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்து அவங்க நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணலாம், சர்ஜிக்கலாகவும் போகலாம். ஆப்ஷன் வந்து டாக்டர் வந்து கரெக்டாக எதில் சக்ஸஸ் வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். எல்லாருக்குமே ஐவிஎஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஐவிஎஃப் போகிறது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த பேஷண்ட்டுக்கும் ஈவன் 40 இயர்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும். அதே ஒரு சில பேருக்கு சக்ஸஸ் அதிகமாக ஐவிஎஃப்லாம் தான் வரும் அப்படின்னா அதையும் நம்மளோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுத்தாகணும். அதுதான். ஸோ அதனால் பேஷண்ட்ஸ் என்ன தான் டிட்டர்மைண்டாக வருவாங்க. நிறைய பேஷண்ட் வருவாங்க, டாக்டர் எனக்கெல்லாம் வெயிட் பண்ண டைம் இல்லை, எனக்கு உடனே ஐவிஎஃப் பண்ணுங்க அப்படின்னாலும் ஐவிஎஃப் பண்ணணும்னு கிடையாது. ஸோ டாக்டர் கேன் டிசைட், சம்டைம்ஸ் பேஷண்ட் கேன் ஆல்சோ டிசைட். அதுதான் இட்ஸ் பிட்வீன் பேஷண்ட் அண்ட் டாக்டருக்குள்ளே நடக்கிறது தான். பட் ஆனால் எத்திக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே ஐவிஎஃப் பண்ண முடியாது. ஸோ ரியலி இண்டிகேட்டடாக இருக்குது, அவங்களுக்கு கண்டிப்பாக இதில் பண்ணால் சக்ஸஸ் வரும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது பண்ணலாம். அதுதான். சரி மேம், பொதுவாக ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரொசீஜராக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜராகவும் இருக்குது இல்லையா? ஸோ ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு ஐவிஎஃப் வேண்டாம், நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு முந்தைய லெவலில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்குதா? கண்டிப்பாக. எதுவுமே வந்து அவங்களோட சாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இதில். இது வந்து இட்ஸ் நாட் எமர்ஜென்சி ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் நான் பதில் சொல்லிடுறேன். ஒன்று வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு வைட் வந்து ஐவிஎஃப் இஸ் காஸ்ட்லி தான். ஏன்னா நார்மல் ப்ரொசீஜரை விட இதில் எனிவே டெய்லி இன்ஜெக்ஷன் தேவைப்படும். அதே மாதிரி ஐவிஎஃப்ல வந்து நிறைய டீம் ஆஃப் எம்பிரியாலஜி லேப்னு ஒன்று இருக்குது, கைனகாலஜி சைடுன்னு இருக்குது, ஸ்கேன்ஸ்ன்னு இருக்குது, ப்ளஸ் அட்மிஷன்ஸ் இருக்குது. இதில் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து பேச போகிறோம். அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இருக்கும்போது இது இன்வால்வ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இல்லையா, அதில் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து காஸ்ட்லி ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஒன்று. ரெண்டாவது அவங்களோட ஏஜை பொறுத்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து காஸ்ட்டும் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். காஸ்ட் கம்மியாக போயிட்டு சக்ஸஸ் குறைவாக இருக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால யாருக்குமே வந்து பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் வந்து இப்போ காஸ்ட் கம்மியாக பண்ணேன் அதுக்குரிய லோ காஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸு தேவையான ப்ரொசீஜர் பண்ணாமல் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணுறது. இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜருக்குள்ளேயே இந்த மாதிரியும் நிறைய இருக்குது. காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ராசஸ் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இப்போ டே 5 எம்ப்ரியோங்க தான் பெஸ்ட் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாள் வரைக்கும் வளர்க்க மாட்டாங்க, அதாவது லேசர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு அடிஷ்னல் ப்ரொசீஜர் செலெக்ஷன் செமன் வந்து இப்போ பெட்டராக செலக்ட் பண்ணால் அந்த மெத்தட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, டிஸ்போசபிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து சில வந்து இருக்குது இதெல்லாமே. ஸோ அல்டிமேட்டாக வந்து நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாலும் அது வந்து கரெக்டாக என்ன நல்ல சக்ஸஸ் கொடுக்குமோ அதை பண்ணணுங்கிறத என்னோட கான்செப்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு கிடையாது. அடுத்து வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னா, காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற காலத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ் தென் 1% கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டச்வுட் இங்கே வந்து நம்ம அந்தளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ஏன்னா ப்ரீ ஐவிஎஃபே நம்ம நல்லா கரெக்டாக அவங்கள எவால்வேட் பண்ணிவிட்டு மெடிக்கலாக அவங்க எல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு ப்ரொசீஜர் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக பண்ணும்போது இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் வெரி வெரி குறைவு தாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருப்பாங்க. இப்போ 42 44 அப்படிங்கிறாங்க, ஏஜ் வந்து 42 43 இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி ஹை டயபெட்டிக்காக இருப்பாங்க, ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், கார்டியக் இல்னஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணிவிட்டு எல்லா டாக்டர்ஸோட ஒப்பீனியனும் வாங்கிட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல நம்ம பண்ணணும். இப்போ ரீசெண்டாக எங்களோட சென்டர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கார்டியக் பேஷண்ட்ஸை நாங்கள் டீல் பண்ணுறோம். ஆல்ரெடி டிவிடின்னு சொல்லுவாங்க, அதாவது காலில் வந்து பிளட் கிளாட் ஆகிருக்கும், அதில் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, தின்னிங் ஏஜென்ட்ஸில் இருப்பாங்க, ப்ளஸ் ஹார்ட்டில் வந்து சம் ப்ராப்ளம் இருக்கவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் எல்லா ஒப்பீனியனும் வாங்கி கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டும் கூட இருந்து பண்ணுறோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் அந்த காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம். அதுவும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷனை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஐவிஎஃப்னால அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வர்றது வெரி வெரி ரேர் தான்.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ராப்பராக அசஸ் பண்ணி பண்ணோன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனும் நல்லா சொல்ல முடியாது. சரி, இப்போ பொதுவாக என்னுடைய முக்கியமான கேள்வி வந்து ஐயுஐ அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட் வந்து ஐவிஎஃப் முன்னாடி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கான கால அவகாசம் நிஜமாவே கொடுக்கப்படுதா? அது எத்தனை முறை ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதும் அது சம்பந்தமான தகவல்கள் எங்களுக்கு வேணும். ஐயுஐ வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஐயுஐ அப்படிங்கிறது யாரு கொடுக்குறோங்கிறதும் இருக்கு. இப்போ வந்து டியூப் எல்லாமே நல்லா இருக்கு, ஒரு விமனுக்கு அன்எக்ஸ்பிளைன் எந்த ரீசனுமே இல்லாம இருக்காங்க, எங்கா இருக்காங்க, அவங்களுக்கு மற்ற வந்து நார்மலாக ரெகுலராக ஓவலேஷன் ஆகலாம். சில பேருக்கு வந்து பிசிஓடி இருந்து ரெகுலராக முட்டை வெளியே வராமல் இருக்கலாம், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து ஒன்று நார்மல் கவுண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப மைல்டாக ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி வெரி பேசிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம ஐயுஐ வந்து பெஸ்ட்டாக நம்ம வந்து சக்ஸஸ் கொடுக்கும். சில பேருக்கு வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், நார்மலாக ஒன்றா இல்லாமல் இருக்காங்க, அன்கன்சுமேஷன் சொல்லுவோம். சில பேர் வந்து கல்யாணம் 10 வருஷம்னாலும் உடலுறவு கொள்ளாதவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சில பேருக்கு வந்து சில டிசீஸ்னால ஒன்றா இருக்க முடியாது. இவங்களுக்கு நம்ம அவங்களோட விந்தணுக்களை நார்மலாக இருந்தாலுமே வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம இன்செமினேஷன் பண்ணுறோம். இதுலலாம் ஹை சக்ஸஸ் வரும். அதே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டியூப் எல்லாம் நல்லா இருந்தாலுமே ஏஜ் ஆனாலும் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு 2-3 சைக்கிள் வந்து ஐயுஐ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஐயுஐ அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதில் என்னென்னா நிறைய எத்தனை முறை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னென்னா ஆஸ் பர் த எவிடன்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய சொசைட்டிஸ் இருக்குது, இதுக்காகவே நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பேருக்கு பண்ணதில் 3 டைம்ஸ் பண்ணால் நிறைய சக்ஸஸாக, 6 டைம்ஸ் பண்ணால் வருதா அப்படின்னா நிறைய ரிசர்ச் இருக்கும். இதில் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா ஒரு சைக்கிள் வந்து 9 to 12% தாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான சக்ஸஸ் ரேட் தான் இருக்கும். ஆனால் அதில் யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது அதே மாதிரி குமுலேட்டிவ் சக்ஸஸ் ஆகணும். இப்போ ஒரு சைக்கிளோட 2-3 சைக்கிள் பண்ணால் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது தான் அந்த இதோட ஸ்டடீஸோட ரிசல்ட்ஸு. அப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து 3 சைக்கிள், 6 சைக்கிள், 12 சைக்கிள் இப்படியெல்லாம் நிறைய கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இல்லை 6 சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு ஃபிகர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 முறை ஐயுஐ பண்ணாங்கன்னா, அதாவது கரெக்டாக இண்டிகேஷன் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹை சக்ஸஸ் 30% 40% வரும். அது எப்படி சொல்கிறோன்னா ஹை சக்ஸஸ் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சக்ஸஸ் இருக்கோ அதை விட ஐயுஐயில் ஒரு 30% அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டெப் எடுக்கிறது அது பெட்டரான இது அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்டு எண்டோமெட்ரோசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி எல்டர்லி இருந்தாலும் கல்யாணம் லேட்டாக இருந்தாலும் நம்ம ஐயுஐங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து பண்ணிக்கலாம். அவங்க அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஐவே போகணும் அப்படிங்கிற ஐயுஐ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஐவே போகிறது தான் பெஸ்ட். ஓகே, இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்க ட்ரை பண்ணுறேன். சரி மேம், அடுத்து வந்து இந்த இப்போ ஐயுஐ பற்றி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இது தவிர ஐவிஎஃப்க்கு முன்னாடி ஐவிஎஃப் தவிர்த்து வேறு ஏதாவது விஷயங்கள் செய்து அதை சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஐவிஎஃப் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக கிடையாது. என்னோட கிளினிக்ல வாக்கின் ஆறாங்கன்னா என்னெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு அதை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஈவன் பிசிஓடி இருக்கா, கரெக்டாக ஓவலேஷன் நிறைய முறை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் நிறைய பேர் கன்சீவ் ஆவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டியூப் வந்து எக்ஸ்ரேல வந்து எடுத்திருப்பாங்க, டியூப் லாக்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டியூப் லாக் ரியலாக இருந்திருக்கா ஸ்ட்ரெயிட்டாக ஐவிஎஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணி நம்ம டியூபல் பிளாக்கை ரிமூவ் பண்ணி 100% சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை கூட நார்மலாக கன்சீவ் ஆகிட்டு வருவாங்க. அடுத்து எண்டோமெட்ரோசிஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பியில் வந்து 1 டே ப்ரொசீஜர் தான், டே கேராக நம்ம வருஷ கணக்கில் ட்ரீட்மெண்ட் போகாமல் 1 டேலே நம்ம மார்னிங் வந்து அந்த சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும்போது அப்படியே சக்ஸஸ் வந்து 100% வரும். ஏன்னா 4% சக்ஸஸ் வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் 30% அப்படியே ஜம்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன், அதாவது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணி நார்மல் கொண்டு வர்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் எடுத்து பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே ஐவிஎஃப் போகணுன்னு கிடையாது. நிறைய பேர் இங்கே ஐவிஎஃப்கான்னு வந்திருப்பாங்க, பட் இதுலேயே வந்து நேச்சுரல் கன்சீவ் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ கண்டுக்கணும். அதே மாதிரி சில பேருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், சில பேருக்கு மிஸ்கேரேஜஸ் நடந்திருக்கும். அதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிச்சா அது ஸ்மால் ஸ்டெப்பாக தான் இருக்கும், கரெக்ட் பண்ணலாம். இல்லை ஹஸ்பண்டுக்கு ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம்,
டயபெட்டிக் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா HbA1c எல்லாம் 12, 15 எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட்ஸ். அவங்க வெறும் செமன் அனாலிசிஸ் தான் நிறைய பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த செமன் அனாலிசிஸ்ல ஒரே ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு வந்து இது ஷேப் நல்லா இல்லை, டெரட்டோஸ்பெர்மியான்னு ஒரு வேர்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால் உடனே நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துக்குவாங்க. அது ப்ராசஸில் இறங்கிட்டு உடனே ஓகே நம்ம ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட மெடிக்கல் ப்ராப்ளம்ஸே நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இருக்கிற மென் நிறைய ஒர்க்கிங் குரூப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரொம்ப ஹையாக இருக்குது, அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டியக் ஆன்ஜைனா வரைக்கும் இருக்குது எல்லாருக்குமே, மென்னுக்கு 30-35 இயர்ஸ்லேயே. ஸோ அவங்களோட மெடிக்கல் இல்னஸை யாருமே கேட்கறது கிடையாது. ஓகே. ஏன்னா ஸோ 2 பேரையும் நம்ம ட்ரீட் பண்ணணும் இல்லையா? 2 பேரையும் ட்ரீட் பண்ணணும். ரெண்டாவது அவங்களோட மென்னுக்கு வந்து வெறும் செமன் அனாலிசிஸ்ன்னு இல்லாமல் அதையும் தாண்டி அவங்களுக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு டெஸ்டிங் பண்ணாலே நிறைய கரெக்டாக தான் பார்க்குறோம். நிறைய ஐவிஎஃப்கன்னு வர பேஷண்ட்ஸே வந்து ஒரு டைம் கொடுங்க, ஒரு 3 to 4 months கொடுத்து ஒரு பேசிக் டெஸ்ட்டும் ஒரு நியூட்ரிஷன் எவல்வேஷன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கன்சீவ் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கொடுக்காம நம்ம வந்து எடுத்தோன்னு ஒரு டெஸ்ட்டில் அப்நார்மலாக அடுத்து வந்து இதுதான் ட்ரீட்மெண்ட்டுன்னு டிஃபைன் பண்ணக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன, இது நாட் ஒன் இண்டிவிஜுவல் இல்லையா, இதில் 2 பேரோட இது இருக்குது, 2 ஃபேமிலி இருக்கிறாங்க, 2 ஃபேமிலியும் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, சொசைட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து பேசிக்காக சயின்டிஃபிக்காக ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் எதுவுமே ரீசன் இல்லையா, ஒரு 3 months 6 months ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு நியூட்ரிஷன் கரெக்டாக அட்வைஸ் பண்ணிவிட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டை நிறைய கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே நிறைய பேருக்கு நடக்கும். இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடியோ ஒரு ஐயூஐயோ பண்ணால் கூட கன்சீவ் ஆகிறவங்க இருக்காங்க. நிறைய ஐவிஎஃப்கன்னு வரவங்க அவங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும், நடுவில் பிரேக் விட்டு மேடம் ஃபைனான்ஷியலாக நாங்கள் வந்து ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா எப்போ ஓகேவோ வாங்கன்னு சொன்னால் மீன்வேல் அவங்க எல்லாமே நிறைய பேர் கன்சீவ் ஆகிறதையும் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து நம்மளால சொல்ல முடியாது இல்லையா, சில ஃபேக்டர்ஸ் எங்கே டியூப் ரொம்ப அடைப்பு இருக்குது, ரிப்பேரே பண்ண முடியாது, ஒரு ஏஜ் வந்து 40 years மேலே ஆயிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே வந்து ஓவரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸே இல்லாமல் இருக்குது, இவங்களுக்கு நம்மளால சொல்ல முடியும் கண்டிப்பாக வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்ட்டு. பட் 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நேச்சுரலும் ஸ்மால் ஸ்டெப்ஸ்லேயும் கன்சீவ் ஆகிற ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்து அதில் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஐவிஎஃப் பற்றி பேசலாம். அடுத்ததான் மேம் வந்து ஒரு ஐவிஎஃப் ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா இதில் 2 பேர் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு, இன்னொன்று டாக்டர். இப்போ வந்து டாக்டர் ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் நிறைய படிச்சிருக்கிறீங்க, நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஓகே இவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. ஆனால் ஆஸ் அ பேஷண்ட்ஸ் ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து இந்த சூழ்நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் இந்த நேரத்தில் ஐவிஎஃப் ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறது சரிதானா, இதை ஏற்றுக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் காலம் தாழ்த்தி வேறு முறைகள் எதுவும் ட்ரை பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்கிறதுக்கு என்ன க்ளூ இருக்குது? கண்டிப்பாக அவங்க வந்து டெசிஷன் வந்து அவங்கக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் வர்றது மெயின் இம்பார்ட்டண்ட். என்ன அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறது நமக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. இந்த டைமில் போகிறோமே டாக்டர் சொன்னாங்க இது போகலாமா இல்லையான்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ ஒரு கிட்னி ப்ராப்ளமோ கிடையாது. ஸோ இது நமக்கே தெரியாத ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று போயிட்டுருக்கும். ஸோ அதில் சக்ஸஸும் 100% கிடையாது இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம், நமக்கு இது போகணுமா இல்லையா, இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான் இருக்கும். அப்போ எப்போ சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து பேசிக் டெஸ்ட் பண்ணியிருப்போம், ஸோ அவங்களுக்கு எதுவும் மேஜராக ப்ராப்ளம் இல்லைன்னு நாங்கள் சொல்லியிருக்கோன்னு வைங்களேன், அப்போ ஒரு டெசிஷன் அவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி எடுக்கலாம். ரெண்டாவது ஏஜ் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்களா, கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாது. ப்ளஸ் அவங்களோட ஒவேரியன் ரிசர்வ் தான் இப்போக்கு ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒவேரியன் ரிசர்வ்ங்கிறது நம்பர் ஆஃப் எக்ஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது. அந்த ஏஜில் அவங்களுக்கு எக் ரிசர்வ் கரெக்டாக இருக்கா, இப்போ AMH லெவல் 2 மேலே இருக்கா, அப்போனா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கவுண்ட் பற்றி சொன்னீங்க இல்லையா, அது எவ்வளோ இருந்தால் வெயிட் பண்ணலாம்? அது யூஸ்வலாக வந்து ஒரு 10 to 15 அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி வைஸ் பார்த்தீங்கன்னா இருந்தால் ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு நமக்கு AMH லெவலுங்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக அது இருக்கிறதுனால அந்த லெவல் நம்ம பார்த்தோன்னா ஒரு 2 மேலே இருக்குது அப்படின்னா நம்ம ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அகெயின் அவரோட ஸ்பெர்ம் டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது, 2 பேருக்கும் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டைம் வந்து கொடுத்து அவங்க யோசிச்சு பண்ணிக்கலாம்.
டாக்டர் ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், ஓகே நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்கப்பா, எதுக்கு நெக்ஸ்ட் லெவல் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே போகணும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது எங்கே இருக்காங்க, ரிசர்வ் நல்லா இருக்குது, அவங்களுக்கு வேறு எதுவும் மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்லை, அப்படி இருக்கும்போது ஒரு 3 months 6 months டைம் எடுத்துகிட்டு கூட வரலாம். அதில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த டைமில் அவங்க டெசிஷன் எடுக்கலாம். அவங்களோட கன்வீனியன்ட்டு தான். அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி ட்ராவல் பண்ண முடியுமா, லீவ் எடுக்க முடியுமா, ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் ஐவிஎஃப் தான் போகணுமாங்கிற சந்தேகம் வந்து நான் சொன்ன மாதிரி டாக்டர் சொல்லிட்டாலும் அவங்க கண்டிப்பாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு சரியாக இண்டிகேஷன் இருக்கா, கண்டிப்பாக நேச்சுரல் சான்சஸே இல்லையா அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதில் வந்து மெயினாக நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துடணும். அவங்களுக்கு ஸ்பெர்ம்லேயும் வந்து ரொம்ப லெஸ் தென் 1 million இருக்குது, ஸ்பெர்மே இருக்குது வெரி ரேராக இருக்குது, இல்லை ஸ்பெர்ம் வெளியிலேயே வரலங்கிறவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. டைம் எடுத்து பண்ணலாம், பட் ஆனால் ஐவிஎஃப் தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், கர்ப்பப்பையில் கட்டிங், அந்த மாதிரி ஒவ்வொருலையும் வந்து கட்டிங் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, சர்ஜரி பண்ணிவிட்டு நேச்சுரலாகவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு 3 months 6 months வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வெயிட் பண்ணால் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அவங்க அந்த சமயத்தில் ஐவிஎஃப் தான் போகணுங்கிறத டெசிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஐவிஎஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து டைம், நமக்கு வந்து இந்த ஏஜ் மற்ற ஃபேக்டர்ஸ் நார்மலாக இருக்குன்னா நம்ம டைம் எடுத்து பண்ணிக்கலாங்கிறது டெசிஷன் இருக்குது. அதையும் தாண்டி பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 2 ஒப்பீனியன் வாங்கலாம், இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், இது எப்பவுமே நடக்கிறதா ஐவிஎஃப்ல. ஸோ போய் அவங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசுறது தப்பு இல்லையே. ஸோ அவங்க ஜெனுவனா இருந்து சொல்லணும். சில பேர் நமக்கு எதுக்கு வம்பு, எது இருந்தாலும் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா பேஷண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால ஒரு 2 டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசுறதுல தப்பு கிடையாது. சரி மேம், ஒரு வழியா வந்து டாக்டரும் சரி இவங்க பேஷண்ட்ஸும் சரி ஐவிஎஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும்? அதற்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத விட அதுக்கு முன்னாடி பண்ணுற ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு சக்ஸஸ் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி ஒரு சர்ஜரிக்கு நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி வந்து மெடிக்கலாக நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். நம்மளோட வெயிட் கண்ட்ரோலாக இருக்கா, நம்ம பண்ணுற டயட்டும் இதுவும் நம்ம கரெக்டாக இருக்கா, நம்ம ஸ்லீப் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கா. நிறைய பேர் வந்து ரொம்ப ப்ரெஷரில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, தூக்கம் இருக்காது. இவ்வளோ இதில் வச்சுட்டு நம்ம ஐவிஎஃப் பண்ணால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் வராது இல்லையா. ஸோ பேசிக்காக அவங்க உடலை வந்து நார்மலாக சர்க்காடியன் ரிதம் படி இருக்காங்களா, இல்லை அவங்க ஒர்க்கே அப்படி தான்னா நம்ம அதையும் மாற்ற முடியாது இல்லையா. அதுக்குரிய கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும், மற்ற டைமில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. டயட்டு கண்டிப்பாக இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் சொல்லுவோம். ஸோ அந்த டயட் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து அந்த 3 months ப்ரிப்பரேஷன் பீரியடில் தே ஹேவ் டு ஹேவ் அ ப்ராப்பர் டயட்டிங். ப்ரிப்பரேஷன் பீரியட் 3 months. இப்போ வந்து டிசிஷன் எடுத்த பிறகு 3 months. டிசிஷன் எடுத்தாலுமே வந்து அன்லெஸ் ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உடனே போகலாம். ஆல்ரெடி அவங்க அதெல்லாம் தெரியும், நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டோம். நிறைய எஜுகேட்டட் பீப்புள் ஆல்ரெடி தே வுட் ஹவ் ட்ரைட் எவ்ரிதிங். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக டைம் கொடுக்க மாட்டோம். பட் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் இன்னும் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நார்மல் ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு எதுவுமே பிரேக்கே இருக்காது, எந்த ஒரு நார்மல் ட்ரையலும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக நாங்கள் சொல்லிடுவோம், கரெக்டாக போய் வெயிட் லாஸ் வந்து பண்ணணும், ப்ளஸ் வந்து டயட்டை வந்து மாடிஃபை பண்ணியே ஆகணும். நிறைய மெடிக்கேஷன் கொடுக்கும்போது கேஸ்ட்ரைட்டிஸ், ரொம்ப கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டயட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அண்ட் ப்ராப்பராக வந்து ஒர்க்லேருந்து ஒன்று மாற்றிக்கணும். அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்குன்னா, இல்லைன்னா அவங்களோட வந்து ட்ராவலிங் அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணுமோ பண்ணிக்கணும். வீட்டில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூட ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன். ஸோ இப்போ தனியாக இருக்காங்க, இல்லை வீட்டில் ப்ரெஷராக இருக்குன்னா அது வந்து எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ தே ஹவ் டு மேக் ஷுர் தட் தேர் கோயிங் ஃபார் சம் ட்ரீட்மெண்ட். இதில் 100% சக்ஸஸ் இல்லைங்கிறத விட நம்ம 100% சக்ஸஸ் வரணும்னா சில இதெல்லாம் மாடிஃபை பண்ணணும். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபோலிக் ஆசிட், இந்த மாதிரி வைட்டமின்ஸ் எல்லாருமே எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம் டெஸ்ட் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போல்லாம் வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஒன்று பண்ணுறோம். அது பண்ணும்போது என்னாகும், அவங்க உடலில் வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஹீட்னாலேயோ மெடிக்கல் ப்ராப்ளம்னால நிறைய சேஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கும் சில ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அந்த ட்ரக்ஸும் ஒரு 2 to 3 months எடுத்தால் தான் அந்த எஃபெக்ட் இருக்கும், உடனே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அதை கொடுப்போம். ஒரு எக் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் டயபெட்டிக் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரேம்பண்டாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் டயபெட்டிஸ் ஹை லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த HbA1c லெவல் வந்து 5.5லேருந்து 6க்குள்ளே கொண்டு வரணும். அது கொண்டு வந்துட்டு
அவங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், அதாவது கரு உள்ளே வச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி டயட் பார்க்க போகிறாங்க, எப்படி ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க, அந்த டைமில் சுகர் எப்படி மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பர் பிளானிங் பண்ணதுக்கப்புறம் தான் ஐவிஎஃப் ப்ரிப்ரேஷனே போகும். ஸோ சர்ஜிக்கலாக வந்து எக்ஸ்ரே, இசிஜிலேருந்து பிளட் டெஸ்ட்லேருந்து பண்ணுறோம். கொலஸ்ட்ரால் நிறைய இருந்தால் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது கேன்சர் டெஸ்டிங், நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க. இவங்களுக்கும் ஆஸ் அ விமன் ஹெல்த்தாக பார்க்கணும் இல்லையா, அவங்களோட கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது கேன்சர் டெஸ்டிங் இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, இந்த ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுக்கு எதாவது வேணும்னா அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கே போவோம். ஓகே, ஐவிஎஃப்க்கு ஒரு காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு சில காஸ்ட் பேசுகிறாங்க இல்லையா, அந்த பணத்தில் இந்த ப்ரிப்பரேஷன்ஸும் சேர்ந்து வருமா இல்லை இது தனியாக? இல்லை, ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் காஸ்ட் அதில் வராது. ஏன்னா சில பேர் ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டு வருவாங்க, சரி, சில பேர் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கு என்ன தேவையா இருக்கோ அவங்க வரும்போது தான் தெரியும். அதே மாதிரி ஏஜ் வைஸ் தானே, இதே ஒரு 22, 25ல இருக்கிற பொண்ணுக்கு எல்லாமே பண்ண மாட்டோம் இல்லையா, இதே 35, 40 இயர்ஸ் இருக்காங்கன்னா நிறைய டெஸ்டிங் நடக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அந்த ஏஜும் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கிறத பொறுத்து நம்ம பண்ணுவோம். சரிம்மா, ஆண்களுக்கு இந்த 3 months பீரியடில் அவங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதற்கான மெடிசின்ஸ்லாம் எதுவும் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. பொதுவாக வந்து இந்த சித்த மருந்துகள் வந்து அதற்கு நிறைய வேலை செய்யுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய டாக்டர்ஸ் இந்த மாதிரி பேசும்பொழுது அந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் இருக்குதா அதுக்கு? இல்லை, அது வந்து அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்டர்னேட் மெடிசனுங்கிறது பேஷண்டோட சாய்ஸ். ஹோலிஸ்டிக் அப்படிங்கிறது நாங்களே கூட சொன்னோம், உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா ஃபர்ஸ்ட் போய் நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணணுமோ பண்ணிட்டு வாங்க. அவங்க வேற ஏதாவது மருத்துவ முறைகள் போகணும்னா ட்ரை பண்ணிட்டு வரலாம். ஆனால் சில பேருக்கு வந்து விந்தணுக்கள் வெளியிலே வரல, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சில பேருக்கு வந்து ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் சம் ப்ராப்ளம், கேரியோடைப்பிங், அதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க வந்து போய் காலத்தை கடத்தி போய் சித்தா ஆயுர்வேத பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், நார்மலா இருக்கிறத விட சில பேருக்கு அதுலயும் நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரதை நாங்க பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலை பொறுத்து, அவங்களுடைய பிரச்சனையை பொறுத்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்டர்னேட் மெடிசன் போறதுல தப்பு இல்லை, அந்த டைம்ல அவங்க ஹெல்த்தியா இருக்கணும். பட் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி மெயினா உடல்ல வந்து அந்த உடல் வந்து சூடுன்னு சொல்றோம் இல்லையா, அது இல்லாம பாத்துக்கணும். அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, எப்படி வந்து யூஸ் பண்றாங்க, வாட்டர் ஹாட் வாட்டர்ல குளிக்கிறாங்களா, இந்த மாதிரி வந்து பாத் டப் வந்து ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்றாங்களா, இந்த மாதிரி சில விஷயங்களால ரேடியேஷன் இருக்கிற இடத்துல ஒர்க் பண்றாங்களா, ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல என்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, ஆமாம் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அது அதிகமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளியில வரணும் இல்லையா. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா ரெடி பண்ற கிச்சன்ல ரொம்ப நாளா இருக்கிறவங்க எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். ஸோ அவர் வந்து 3 months அதுல இருந்து வந்து வெளியில வந்து அதே ஆஃபீஸ்ல டிஃப்ரெண்ட் போஸ்ட் கொடுக்க சொல்லும். கொடுத்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகி நாங்க ஐஓல கன்சீவ் ஆனதெல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட என்விரான்மெண்ட்டையும் நம்ம அசஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு அந்த சேஞ்ச் கொடுக்கணும்னா என்ன, ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆனோம்னா நமக்கு வந்து 63 days ஆகும். அது 63, 64 days ஆகணும். ஸோ நம்ம அந்த டைம் கொடுத்தா தானே அந்த சேஞ்சஸ்ல வந்து மாற்றம் பார்க்க முடியும். அதனால தான். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷனுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நிறைய ப்ரோட்டோக்கால் வச்சுருப்போம். அந்த எல்லாம் அசஸ் பண்ணி அவங்க மென்டலி, ஃபிசிக்கலி, மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். அந்த 3மே கரெக்டாக இல்லைன்னா ஐவிஎஃப் பண்ணும்போது அது கடகடன்னு ஓடிடும். 10-15 days தான். அந்த டைமில் நீங்கள் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ண டைமே இருக்காது. ஸோ அது கரெக்ட் பண்ணுறது பெட்டர். தைராய்டு கரெக்ட் பண்ணியிருக்கணும், சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும், வெயிட் கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து பண்ணும்போது எங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணும்போது அது வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஷண்ட்டுக்கும் வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மேம் அடுத்ததாக இப்போ வந்து இந்த பேஷண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஐவிஎஃப் தயாராக இருக்கிறாங்க, ஐவிஎஃப் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐவிஎஃப்க்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நாங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். அவங்ககிட்ட நிறைய டீட்டெயிலான கேள்விகள் கேட்குறேன், அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா. சரி. ஏன்னா ஐவிஎஃப் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 வேர்ட்ல இருந்தாலுமே இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதில் வந்து மெயின் 5 points நம்ம சொல்ல முடியும். ஒன்று வந்து அந்த எக்கு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன். இப்போ எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இப்போ அதில் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி வந்து ஒரு பெண்ணுக்கு நார்மலாக சில கருமுட்டைகள் உருவாகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்து அப்படியே பயன்படுத்த போறோமா, இல்லை வந்து அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான எதுவும் முயற்சிகள் பண்ணுவோமா? அது ஆமாம், கண்டிப்பாக. ஐவிஎஃப் அப்படிங்கிறது என்ன, நமக்கு நார்மலாக இருக்கிற எக்ஸ் வந்து எல்லாருக்குமே மாசானா ஒரு எக் தானே வரும், ஒரு முட்டை தான் வெளியில் வரும், ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து ஐவிஎஃப்ல வந்து நம்ம மல்டிபிள் ஃபாலிக்கல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரோம். அது பேர் தான் ஹைப்பர் ஸ்டிமுலேஷனுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் வந்து நிறைய கொண்டு வரணும், அதாவது 10 to 15 எக்ஸ் நம்ம கொண்டு வரணும்னா அவங்களுக்கு ஆல்ரெடி டார்மெண்ட், அதாவது தூங்கிட்டு இருக்கிற எக்கெல்லாம் நம்ம எழுப்புறோம். ஸோ அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு தான் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது எவ்வளோ நாள்? ஒரு
8 to 10 days இருக்கும். சில பேருக்கு வந்து ஈவன் 14-16 days கூட தொடர்ந்து இன்ஜெக்ஷன் டெய்லி போட வேண்டியிருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ல நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் இல்லாம எதுவும் மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கல. நமக்கு இப்போ 40 years தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டே வருது. இதில் அட்வான்ஸாக இன்ஜெக்ஷன் வருது. பட் இன்ஜெக்ஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ முதல் நாளில் வந்து பீரியட்ஸ் வந்தது உடனே செகண்ட் டேன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ஜெக்ஷன் வேணும் டிசைட் பண்ணி ஒரு 8 to 10 days மினிமம் இன்ஜெக்ஷன் போகும். டெய்லி அவங்களுக்கு போகும். ஸோ அதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவோம் டிபெண்டிங் ஆன் அவங்க ஏஜ் அவங்களோட ரிசர்வ் பொறுத்துட்டு. அதுக்கப்புறம் எக்கு ரெடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டையை வெளியே எடுக்கிறது, அதுதான் எக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை oocyte retrieval அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைல்டாக செடேஷன் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அந்த அனஸ்தீசியா கொடுத்து முட்டைகளை வெளியே எடுக்கிறோம். இது ஒன் டைம் ப்ரொசீஜர். அன்னைக்கு அதுக்காக தான் நம்ம ப்ரீப்ரேஷன்ல வந்து நம்ம மெடிக்கலா அவங்க ஃபிட்டா இருக்கான்னு பாக்குறோம். ஏன்னா ஒரு அனஸ்தீசியா ப்ரொசீஜர்னாலே ஒரு ரிஸ்க் இருக்கு இல்லையா? ஸோ அதை சேஃபா கொண்டு போனோம்னா நம்ம அதுக்குரிய மெடிக்கலே அவங்க எல்லாமே செக் பண்ணிருக்கோம். ஸோ அந்த முட்டையை வெளியே எடுக்கிறோம். அன்னைக்கு இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வலி இல்ல அந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்குமா? அவ்வளோலாம் இருக்காது. அவங்களுக்கு அதுக்குரிய மெடிசன் கொடுத்துருப்போம். நார்மலா போகலாம். மார்னிங் வந்தாங்கன்னா பண்ணிட்டு ஒரு 2-3 hours அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர். டே கேரை தான் பண்ணுவோம். அதில் வெரி சிம்பிளா தான் இருக்கும். அனஸ்தீசியாவும் மைல்டா தான் இருக்கும். பெயினும் ரொம்ப இருக்காது. நம்ம ஸ்கேன் பண்ற வழியை தான் நம்ம எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு கட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால அது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜரா தான் இருக்கும். ஆனா அதுதான் ப்ராப்பர் செட்டப் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்கன்னா ஒரு 5-10 minutesல முடிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ அதை எக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்க, வாமிட்டிங் இல்லைன்னா 3-4 hours அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க விந்தணுக்கள், அதாவது ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஸ்பெர்ம் கொடுக்கணும். ஸ்பெர்ம் கொடுத்து அதை ப்ரிப்பரேஷன் பண்ணும். அதுலயும் ப்ரொசீஜர் இருக்குதா? ஆமா, அவரோட ஸ்பெர்ம் எடுத்து நம்ம அதை வாஷ் பண்ணி அதுக்குரிய மெத்தட் எடுத்து நம்ம அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு நல்ல ஸ்பெர்மை செலக்ட் பண்ணணும். ஸோ எப்படி ஐயூஐக்கு ப்ரிப்பரேஷன் பண்றோமோ அதே மாதிரி ஐவிஎஃப்க்கும் தனியாக ஸ்பெர்மை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்போவே எக் எடுத்து விதின் 2 hours அவரோட விந்தணுக்களையும் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு இதுல வந்து என்னன்னா 2 ஸ்டெப் இருக்கு. அவருக்கு நார்மலா கொடுக்க முடியும்னா அதை எடுக்கிறோம். ஒரு சில பேருக்கு ஸ்பெர்ம் வெளியில வராது, விந்தணுக்கள் அடைச்சிட்டு இருக்குன்னா நம்ம அவருக்கும் ஒரு பயாப்சி மைல்டா செடேஷன் கொடுத்துட்டு அவரோட விந்தணுக்களையும் ஒரு பயாப்சி பீஸா டீஸா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயாப்சி மூலமா உள்ளே இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் எடுத்து அதுவும் ஒரு ப்ரொசீஜரா எடுத்து பண்ணுவோம். ஸோ எல்லாமே விதின் 2 hours நடந்துரும். எடுத்து அதுக்கப்புறம் தான் இக்ஸியா ஐவிஎஃப் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். அது லேப்ல நடக்கிறது. விந்தணுக்களை எடுத்து கொடுத்துறோம், அதே மாதிரி முட்டைகளை எடுத்து கொடுத்துறோம். அதுக்கப்புறம் லேப்ல வந்து அவங்க எம்பிரியாலஜி டீம்னு சொல்லி இருப்பாங்க. அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டையும் அசஸ் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ சூஸ் பண்ணுறது அவங்களோட வேலை. எடுத்துட்டு அதுக்குரிய டிஷ் அதுக்குரிய என்விரான்மெண்ட் கரெக்டாக லேப் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஐவிஎஃப் பண்ணுறதா இக்ஸி பண்ணுறதா அப்படிங்கிறது அப்போ டிசைட் சொல்கிறீங்க. ICSI அப்படின்னு சொல்லுவோம். அது இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. என்ன வித்தியாசம்னா ஒரு ஸ்பெர்ம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப போற இல்லைன்னா அவங்களுக்கு ஐவிஎஃப், அதாவது ஒரு முட்டைக்கும் ஒரு 50,000-60,000 வரைக்கும் ஸ்பெர்ம் வேணும்னா அந்த அளவுக்கு ஸ்பெர்ம் இருக்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் போகலாம். யங் பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா ஓல்டன் டேஸில் எப்படி ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் தான் டிசைட் பண்ணும். ஐவிஎஃப் அப்படிங்கிறது ஒரு விந்தணுக்களையும் அந்த முட்டைகளையும் இன்குபேட் பண்ணுறது. இன்குபேட்டரில் வச்சு இன்குபேட் பண்ணி அது கருவாக உருவாகிறது. அது தன்னாலேயே கருவாக உருவாகுது. அதுவே ஸ்பெர்ம் செலெக்ஷனும் அதுவே பண்ணிக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெர்ம் எடுத்து கூட வைக்கிறோம், அவ்வளோதான், அதுவாக செலக்ட் பண்ணிக்கும். பட் இக்ஸிங்கிறது நம்ம வந்து ஸ்பெர்ம்ஸை செலக்ட் பண்ணுறோம். யாருக்கு வந்து விந்தணுக்கள் ரொம்ப குறைவா இருக்கோ, அப்நார்மலா இருக்கோ, அதில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நல்ல ஸ்பெர்மை நம்ம செலக்ட் பண்ணணும்னா நம்ம தான் பார்த்து செலக்ட் பண்ணணும். ஹை மேக்னிஃபிகேஷனில் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ அது வந்து இக்ஸிங்கிறது கொஞ்சம் ஹை எண்ட் ப்ரொசீஜர். அதுக்கு ஒரு ஸ்கில்டு எம்பிரியாலஜிஸ்ட்டும் வேணும். நம்ம எப்படி சர்ஜரி பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்களும் வந்து ஸ்கில்டாக இருக்கணும். ஸோ அதை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டேவாக வந்து ப்ராசஸ் பார்க்குறோம். கரு உருவாயிருச்சா, ஃபர்டிலைஸ் ஆச்சாங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகுதா, டிவைட் ஆகும். கருமுட்டை வந்து டிவைட் ஆகி 5 நாள் வரைக்கும் பர்மிஷன் இருக்கு. அதுல வந்து நம்ம டெய்லி பார்க்கணும். கருமுட்டையோட இந்த விந்தணுக்களை சேர்த்து கரு உருவாக வைக்கிறோம். மேம் இது எத்தனை கவுண்ட் இருக்கும்? எத்தனை கவுண்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம்? அது நம்ம வந்து அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஒரு சில பேருக்கு 40-60 முட்டை கூட வரும். அத்தனையும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுப்போம். ஒரு சில பேருக்கு 1-2 தான் இருக்கும், அது கொடுப்போம். ஸோ நிறைய கவுண்ட் கூட ரெடி ஆகும். எவ்வளோ இருந்தாலும் அவங்களோட கருமுட்டைகளை அவரோட விந்தணுக்களை மொத்தமாக நம்ம ஐவிஎஃப் பண்ணுவோம். இதில் ஒன்று என்னன்னா, நிறைய கருமுட்டைகள் வர அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹைப்பர் ஸ்டிமுலேஷன், குவாலிட்டி ஆஃப் எக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவோம்.
ஆனால் எவ்வளோ கரு இருந்தாலும் எவ்வளோ கருமுட்டையும் ஸ்பெர்ம் இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே தான் ஃபர்டிலைஸ் பண்ணும். ஃபர்டிலைஸ் பண்ற லேப்ல ஃபர்டிலைஸ் பண்ணக்கூடிய கவுண்ட் வந்து நிறைய கூட இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்குவீங்க. ஆமா, அதுல எது பெஸ்டா இருக்கோ நம்ம சில பேர் 20 கருவு கூட உருவாகும். நம்ம அவங்க கன்சீவ் ஆகிற வரைக்கும் வச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுதான். இப்ப நம்ம கருமுட்டைகளை வளர்க்குறோம், ஒரு 10 எக் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு 8 நல்லா இருக்குன்னா அது இக்ஸி, அதாவது இன்ஜெக்ட் பண்றோமோ இல்ல ஐவிஎஃப் பண்றோமோ, அதுக்கப்புறம் ஃபர்டிலைஸ் கரு உருவாகும். அது வளருது 3வது நாள்ல நிறைய அப்நார்மலா, அதாவது ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் வந்து 3வது நாளே அரெஸ்ட் ஆயிடும். அரெஸ்ட்னா அதுக்கு மேல் வளராது. அது சில பேர் வந்து அதுக்கு தான் 3வது நாள் 2வது நாள் கரு டிரான்ஸ்ஃபர் பண்ண சக்சஸ் கம்மியா இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நாம வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாவே வெறும் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது டே 5 எம்பிரியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5 நாள் வளர கரு தான் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் மீண்டு நார்மலா வருது. அப்படின்னா அந்த கரு ஆல்ரெடி ஹை பொட்டன்ஷியல் டு இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி கருவை எடுத்து பண்ணும்போது நமக்கு வந்து பிரெக்னன்சி ரேட் அதிகமா இருக்கும். 5 நாள் காத்திருப்பீங்க. ஆமா, இப்போ எம்ப்ரியோ வந்து எடுத்துட்டு 10 இருந்து 20 கூட இருக்கலாம். ஆனா கடைசியில 1-2 பிளாஸ்ட் தான் வரும் ஒரு சில பேருக்கு. ஆனா அதுதான் பெஸ்ட் ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால நம்ம நம்பர்ஸை விட பெட்டர் எம்ப்ரியோஸ் எது இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதை ஃப்ரீஸ் பண்றோம். சில பேருக்கு சேம் டே அந்த மந்தே பண்ணுவோம். சில பேருக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை தான் கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. அதை வந்து உரைநிலை அதில் வச்சிருவோம். நம்ம வச்சுட்டு அடுத்த மாதம் நேச்சுரல் சைக்கிளில் உள்ள வைக்கிறது தான் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறோம். நீங்கள் வந்து இது வளர்ந்த பிறகு வெயிட் பண்ணணும் திரும்ப. ஆமாம், அதை உள்ள வச்சிருவோம். ஏன்னா எல்லாருக்கும் ஃபேவரபிளாக இருக்காது. இதுதான் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இனிஷியல் டேஸ்லலாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாதனால கரு எடுப்போம், கருமுட்டை பண்ணுவோம், 3வது நாள் 2வது நாள் வெளியில வளர்க்கறத பயந்துட்டு உள்ள கர்ப்பப்பையில வச்சிருவோம். இப்ப அப்படி கிடையாது. நமக்கு இவ்வளவு டெக்னாலஜி இதானதுக்கு அப்புறம் நம்ம கருமுட்டை எடுக்கும் போதே எல்லா விமனுக்கும் யூட்ரஸ் ரெடியா இருக்காது. சில பேருக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் பிளஸ் அவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால சில பேருக்கு ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிறைய நீர் கோத்துட்டு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். எல்லாமே மேனேஜபிள் தான். பட் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டைம்ல வைக்கும் போது அவங்களுக்கு பிரெக்னன்சி ரேட் குறைவா இருக்கிறத பார்த்து நிறைய ரிசர்ச் வந்திருக்கிறதுனால நம்ம கருமுட்டையும் கருவும் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அவங்க நேச்சுரலாக அடுத்த சைக்கிள் வரும் இல்லையா, அந்த சைக்கிளில் அவங்களோட யூட்ரஸை மட்டும் பார்த்து உள்ள வைக்கும் போது அடிஷ்னல் சக்ஸஸ் வரதை பார்க்கணும். ஸோ அதுதான் அந்த சைக்கிளில் நம்ம கரு வந்து உள்ள வைக்கிறோம். ஸோ இதுதான் இந்த ஸ்டேஜஸ். சரி மேம், அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கருவை எடுத்து கருப்பைக்குள்ளே வைக்கக்கூடிய ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து இதோட முடியல. நீங்கள் பார்த்தது பகுதி 1 தான். இதில் செகண்ட் பார்ட் 1 இருக்குது. அதையும் முழுமையாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தால் கூட எழுதுங்க. இந்த வீடியோ தேவையான மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2வையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.